நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை வெளுத்து வாங்கும் என்று சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. அதன் அறிக்கை: தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. அதேபோல் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேலும் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மேலும் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்துக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக இன்று கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்க்கும். நாளை திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கரூர், சேலம், ஈரோடு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும். நாளை மறுநாளை பொறுத்தவரை நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, நாமக்கல், திருப்பத்தூர், திருப்பூர், சேலம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், தர்மபுரி, மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். இந்த 3 நாளும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இடி மின்னலுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசும். இன்று முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலுமே பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று பகலுடன் முடிந்த கடைசி 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் கனமழை பதிவானது. குறிப்பாக குளச்சலில் 116 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை தொடர்பாக இந்திய வானிலை மையம் ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதில் தமிழகம், கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இந்த முறை இயல்பை விட குறைவான மழையே பதிவாகும். குறிப்பாக 6% வரை மழை குறைய வாய்ப்புள்ளது. அதேபோல் ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை காலம் என்றாலும் தமிழகத்தில் இயல்பை விட வெப்ப அலை தீவிரமாக இருக்கும் என்று அந்த அறிக்கையில் இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது.